96வது ஸ்லோகம் 9 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற முகம் இருக்கிற தேவி, தாமரை மாதிரி சாஃப்டா இருக்கிற குளிர்மை இருக்கிற சரீர அவயவங்களோடு கூடின தேவி, அழகாயிருக்கிற புரிக கொடிகள் இருக்கிற தேவி, மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரியாயிருக்கிற தேவி, பரமேஸ்வரனோடு பாதி சரீரமாயிருக்கிற அர்த்தநாரீஸ்வரி, சரீரகாந்தி இருக்கிறவள், பத்து இந்திரியங்களாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவள், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவள், திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவள், இப்படின்னு எல்லாம் தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறதாக்கும் இந்த மந்திரம். இந்த 96வது ஸ்லோகத்தில் இருக்கிற மந்திரங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற எல்லா நாமமும் மந்திரங்களாக்கும். நிறைய நிறைய மந்திரங்களால, 1000 மந்திரங்களால கோத்து கட்டின மாலை மாதிரியாக்கும் வாக்தேவிகள் லலிதா பரமேஸ்வரியோடு அந்த சகஸ்ரநாமத்தை லலிதா பரமேஸ்வரியோடு முன்னால அந்த சதசில பாடி லலிதாம்பிகைய குஷிப்படுத்துறா. அதனால இதுல இருக்கிற ஒவ்வொரு நாமமும் மந்திரங்களாக்கும். தவறில்லாம உச்சாரணம் பண்ணணும். மந்திரங்களை நடுவில் முறிக்கப்படாது. அதனாலேயே பதங்களை பிரிச்சு அதுக்குள்ள என்னெல்லாம் பதங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் சாதிக்கும். அந்த பதங்களை மந்திரங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்காதைக்கு வேணும் மந்திரங்களை சொல்லறதுக்கு. காரணம் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாமமும் மந்திரங்களாக்கும். சுமுகி நளினி சுப்ரு சோபனா சுரநாயிகா காளகண்டி காந்திமதி சோபினி சூக்ஷ்மரூபிணி. இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற 9 நாமங்கள் அதுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நாமங்களுக்கு போகலாம். அப்போ நாமங்கள் சொல்லறத தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். சுமுகி நளினி சுப்ருஹு சோபனா. சுமுகி நளினி சுப்ரு சோபனா இப்படின்னாக்குமே நாமங்கள். சுப்ரு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. அதனால அதுக்கு அப்புறமா வாக்கும் சோபனா அப்படிங்கிறது வருது. சுப்ரு அப்படிங்கிறது ஒரு நாமமாயிட்டும் சோபனா அப்படிங்கிறது இன்னொரு நாமமாயிட்டும் 2 நாமங்கள். அந்த 2 நாமங்கள் கூடி சேர்ந்தாக்கும் சுப்ரு சோபனா அப்படின்னு இருக்கு. அடுத்தது சுரநாயிகா, காளகண்டி, காந்திமதி, சோபினி, சூக்ஷ்மரூபிணி இத்திரேமாக்கும் இதுக்குள்ள இருக்கிற பதங்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்லோகத்துல ஒரு நாமத்துல மட்டும் 2 நாமங்கள் அட்டாச்சா இருக்கு. சுப்ரு சோபனா.
459வது நாமம் சுமுகி. அழகாயிருக்கிற முகம் இருக்கிறவளாக்கும் தேவி, பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் தேவி. அந்த பிரம்மத்தோடு சைதன்ய ஸ்வரூபிணியான தேவிக்கு அழகான முகம். அழகான முகத்தோடு கூடினவள் சுமுகி. தேவி உபாசகர்கள் தேவியோடு முகத்துல இருக்கிற அந்த அழகு அப்படிங்கிற அந்த தேஜஸ் தேவி உபாசகர்களிலையும் வந்து சேர்றது. பரபிரம்மம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்காயிட்டு பக்தி யாத்திரை பண்றவாளுக்கு படிபடியாயிட்டு ஆத்ம ஞானம் கிடைக்கிறத அந்த தேஜஸ் அப்படிங்கிறது முகத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த மகிமை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல சத்தியகாமன் அப்படின்னு பேர் இருக்கிற சிஷ்யன் சத்தியகாமன் அம்மையோடு பேரு ஜாபாலை அப்படின்னாக்கும். சத்தியகாமன் அம்மேட்ட சொல்ற, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு குருகுல வித்யை அபியசிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அம்மா. அதுக்காயிட்டு குருகுலத்துல போய் தாமசிக்கணும், குரு கூட தாமசிச்சுண்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும். குருகுலத்துக்கு போனா குருவை அபிவாத்தியம் செய்யணும். அபிவாத்தியம் அப்படிங்கிறது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். என்னோட பேர் என்னவாக்கும், என்னோட அப்பா அம்மையோட பேர் என்னவாக்கும், நான் என்ன குலமாக்கும், என்ன கோத்திரமாக்கும் இப்படின்னு. அதனால என்னோட கோத்திரம் என்னவாக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லித்தாருங்கோம் அம்மா அப்படின்னு சத்தியகாமன் அம்மாவான ஜாபால கிட்ட சொல்றார். சத்தியகாமன் கிட்ட அம்மா சொல்லறா, நான் ரொம்ப யௌவன பிராயத்துல இருக்கிறதையே உன்னை பிரசவிச்சேன். அப்பவே என்னோட கணவர் என்னை விட்டு போயிட்டார். கணவர் இல்லாத நான் பல கிரகங்களிலையும் அதிதிகளை பரிசரணம் செஞ்சுண்டாக்கும் ஒன்னை காப்பாத்தின்னு இருக்கேன். யௌவன பிராயத்துல புத்திரன் உண்டானதும் கணவர் இல்லாததுமான ஒரு ஸ்திரீயாக்குமே நான். அதனால பிராராப்தத்தோடு நடுவில் குடும்ப சிந்தனை தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கோத்திரம் ஏதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. அதனால கோத்திரம் என்னவாக்கும்னு ஒன்றும் தெரியாது. என்னோட பேரு குரு கிட்ட சொல்லு. என்னோட அம்மையோட பேரு ஜாபாலைனாக்கும், ஜாபாலையோட புத்திரனான சத்தியகாமனாக்கும் நான் அப்படின்னு சொல்லிக்கோயேன். அவ்வளோதானே சொல்றதுக்கு சாதிக்கும் அப்படின்னு அம்மா சொன்னா. சத்தியகாமனுக்கு கோத்திரம் ஏதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. சத்தியகாமன்
ஹரித்ருமன் அப்படிங்கிற ഹരിദ്രുമൻ அப்படிங்கிறவரோட പുത്രനാണ് ഗൗതമനോട് കിട്ടക്ക ശിഷ്യനായിട്ട് എന്നെ സ്വീകരിക്കണം அப்படின்னு ചൊല്ലിട്ട് പോനാർ. ഒന്നെ ശിഷ്യനായിട്ട് സ്വീകരിக்கிறேன், அபிவாத்தியம் பண்ணு, உன்னோட கோத்திரம் என்னவாக்கும், நீ எங்கேருந்து வராய், நீ ஆராக்கும், எல்லா டீட்டெயிலும் சொல்லு அப்படின்னு சொல்றார் குரு. சத்யகாமன் சொல்றார், எனக்கு கோத்திரம் என்னவாக்கும்னு தெரியாது, என்னோட அம்மாவோட பேரு மட்டும்தான் தெரியும், அம்மாவோட பேரு ஜாபாலைனாக்கும். குரு சொல்றார், கௌதமன், ஒரு பிராமணன் அல்லாதவனுக்கு பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை உண்டாகாது, அதனால நீ சமதைய கொண்டு வா, ஹோமம் பண்றதுக்கான சமதைய கொண்டு வா, உன்னை நான் உபநயிக்கிறேன். சிஷ்யன் உடனடியா சமதைய கொண்டு வந்தார், உபநயனம் பண்ணிவிட்டார். குரு சிஷ்யனோட மகிமை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். എന്നിട്ട് ரொம்ப தளர்ந்து பரவசமா இருக்கிற ஒரு 100 பசுமாடுகளை சிஷ்யனுக்கு கொடுத்தார். நீ இந்த பசுமாடுகளை அபிவிருத்தி பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி வா. சிஷ்யன் 100 பசுமாடுகளுமாயிட்டு ஆசிரமத்திலேருந்து கிளம்பினார். സത്യകാമൻ ദൃഢമായിട്ട് ഒരു പ്രതിജ്ഞ എടുത്താർ, 1000 பசுமாடுகளாயிட்டு இத வர்த்தனை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த ஆசிரமத்துக்கு நான் திரும்பி வருவேன், அதுக்கு குரு என்ன அனுகிரகிக்கணும். அந்த சத்தியகாமனோடு திருட புத்தி, குருகிட்ட இருக்கிற அசையாத நம்பிக்கை, ஸ்ரத்தையோடு கூடி பசுமாடுகளை பரிசரணம் பண்ற அந்த கர்மம், இதுல எல்லாம் அஷ்டதிக்பாலகர்களுக்கே சந்தோஷம் வந்துடுத்து. 1000 பசுமாடுகளாயிட்டு அந்த பசுமாடுகள் அபிவிருத்தி பிராபிச்சுடுத்து, வம்சவர்தனை உண்டாச்சு. அந்த டைம்ல சத்தியகாமனோடு ஸ்ரத்தையும் தபசும் பார்த்து குஷியான திக்குகளோடு தேவதையான வாயு சத்தியகாமனோடு முன்னால ஒரு காளமாளோடு சரீரத்தில் பிரவேசிச்சு சத்தியகாமனை அனுகிரகிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணித்து. உனக்கு நான் பிரம்மபதம் உபதேசிக்கிறேன். கிழக்கு திக்கு அப்படிங்கிறது ஒரு கலையாக்கம், வடக்கு திக்கு அப்படிங்கிறது ஒரு கலையாக்கம், மேற்கு திக்கு அப்படிங்கிறது ஒரு கலையாக்கம், தெற்கு திக்கு அப்படிங்கிறது ஒரு கலையாக்கம். ഇതാക്കും ബ്രഹ്മത്തോട് ഒരു പാദം, 4 கலைகளோடு கூடின பிரகாசவான் அப்படின்னு பேர் இருக்கிற பிரம்மத்தோடு ஒரு பாதமாக்கும். இது பிரம்மத்தை பத்தி இது மட்டும் நான் உனக்கு சொல்லுறேன். இதை தெரிஞ்சவா இந்த உலகத்திலேயே ஃபேமஸ் ஆயிடுவா, பரலோகத்துல பிரகாச தேசங்களில எத்திச்சேருவா. இதுக்கு மேல உனக்கு தெரியணுமானா அக்னி தேவன் கிட்ட கேளு. அக்னி பிரம்மத்தோடு டீட்டெயில சொல்லுவர் அப்படின்னு காளமாட்டுக்குள்ள இருக்கிற வாயு தேவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். 1000 ஆடுகளுமாயிட்ட சத்தியகாமன் குருகுலத்துக்கு கிளம்பின்னு இருக்க வாக்கும் செய்யறார். அப்படி இருக்கிற யாத்திரையிலேயாக்கும் இதெல்லாம் சம்பவிக்கிறது. இப்படி வாயுதேவன் கிட்டேந்து பிரம்ம உபதேசம் கிடைச்சது. அங்கேந்து கிளம்பினார்.
സത്യകാമൻ. അടുത്ത നാളേക്കും അവർ യാത്രയെ തുടർത്താൻ ചെയ്ഞ്ചാർ ഗുരുകുലത്തുക്ക്. സന്ധ്യാവന്തന സമയമാനോണ് പശുമാടുകളെ ഒരിടത്തിൽ നിപ്പാട്ടിയിട്ട് അഗ്നി കൂട്ടി ഹോമം പണ്ടത്തുക്കായിട്ട് അഗ്നി കൂട്ടി അഗ്നിയെ ജ്വലിപ്പിച്ച് സമിതാദാനം പണിനാർ. അഗ്നിയോട് മേற்கு ഭാഗത്തിലെ கிழக்கு பக்கமா திரும்பி உக்காந்துட்டார். அந்த டைம்ல அக்னி கூப்பிட்டார், சத்தியகாமா அப்படின்னு. பிரம்மத்தோடு ஒரு பாதத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். பிருத்வி ஒரு கலையாக்கும், അന്തരീക്ഷം ഒരു കലയാക്കും, ദ്യോവ് ഒരു കലയാക്കും, സമുദ്രം ഒരു കലയാക്കും. ഇതാക്കും ബ്രഹ്മത്തോട് 4 കലകളോട് കൂടിന അനന്തവാൻ அப்படின்னு பேர் இருக்கிற பாதம். இത്രயுமாக்கும் நான் உனக்கு சொல்லித்தரேன். இதுக்கு மேல உனக்கு தெரியறதுக்கு ஹம்சம் அப்படின்னு அந்த சூரியனோடு தேஜஸே ஆன ஹம்சம் உனக்கு உபதேசிப்பர் அப்படின்னு அக்னி சொன்னார். அப்படி பிரம்மத்தை சம்பந்திச்சு 2 உபதேசங்களாக்கும் இப்போ சத்தியகாமனுக்கு கிடைச்சிருக்கு. சத்தியகாமன் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். പ്രാത സന്ധ്യയിലെയും മധ്യാഹ്ന സന്ധ്യയിലെയും സായം സന്ധ്യയിലെയും അവർ സന്ധ്യാവന്ദനം கட்டாயம் பண்ணுவர். அந்த டைம்ல இந்த 1000 மாடுகளையும் ஒரே இடத்துல நிப்பாட்டுவர். എന്നിട്ട് മനസ്സെ ഭഗവാനിൽ ലയിപ്പിപ്പർ. அப்படி സന്ധ്യാവന്ദനം സമിതാദാനം എല്ലാം பண்ணிட்டு இருக்கிற സമയത്തില് സൂര്യദേവൻ ഹംസത്തോട് ഉള്ള പ്രവേശനം பண்ணி ഹംസരൂപിയായിട്ട് அங்க வந்து சேர்ந்தார். பிரம்மத்தோடு ஒரு பாதத்தை உனக்கு நான் சொல்லித்தரேன் சத்தியகாமா அப்படின்னு சொன்னார். അഗ്നി ഒരു കലൈ, സൂര്യൻ ഒരു കലൈ, ചന്ദ്രൻ ഒരു കലൈ, വിദ്യുത് ഒരു കലൈ. இதெல்லாம் கூடி சேர்ந்து ஜோதிஷ்மான் அப்படிங்கிற பிரம்மத்தோடு ஒரு பாதம். ஜோதிஷ்மத்துவம் அப்படிங்கிற குணத்தோடு கூடின இந்த பிரம்மத்தோடு பாதத்தை உபாசிச்சானாக்கா சூரிய சந்திர மண்டலத்தில ஜீவாத்மா எத்திச்சேரும். ഇത്രയുമാക്കും ഉപദേശം കൊടുത്തത്. അപ്പോ ബ്രഹ്മത്തോട് 3 തത്വങ്ങളെയാക്കും ഇങ്ങ தெரிஞ்சின்றது. ഇനി ഉനക്ക് இதுக்கு மேல சொல்லித்தரத்துக்கு ஜலதத்துவமாய் இருக்கிற தேவன் வருணதேவன் நீர்க்காக்கையோட ரூபத்துல வந்து சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹம்சம் கிளம்பி போறார். அதுக்கப்புறமா குருகுலத்தை நோக்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சத்தியகாமன். மறுபடியும் சந்தியாவந்தன டைம் வந்து சேரத்த மாடுகள் எல்லாம் ஒரே இடத்துல நிப்பாட்டிண்டாக்குமே சமிதாதானம் எல்லாம் பண்றது. அந்த டைம்ல நீர்க்காக்கை ஜலத்துல சஞ்சாரம் பண்ற நீர்க்கோழி, ஜல சம்பந்தம் இருக்கிற பிராணனுக்கு ஈக்குவல் ஆக்கும் அந்த நீர்க்கோழி. அந்த நீர்க்கோழி സത്യകാമനോട് മുന്നാല പ്രത്യക്ഷപ്പെട്ടത്. பிராணன் அப்படிங்கிறது ஜீவனோட நிலநிற்புக்கு ஜலத்தை ஆசிரயிச்சுருக்கு. இப்போ அந்த நீர்க்கோழி சொல்லித்து பிராணன் ஒரு கலை, சற்றுசு ஒரு கலை,
ஸ்ரோத்ரம் ஒரு கலை, மனசு ஒரு கலை. இதெல்லாம் கூடி சேர்ந்து இருக்கிற பிரம்மத்தோடு ஆயதனவான் அப்படிங்கிற பாதம். இதை நன்னா தெரிஞ்சுக்கோ, உனக்கு எல்லாவித சௌக்கியங்களும் உண்டாகும். இப்போ பிரம்மத்தோடு 4 பாதங்களை சத்யகாமன் தெரிஞ்சுட்டார். பிரகாசவான் அப்படிங்கிற பாதம், அனந்தவான் அப்படிங்கிற பாதம், ஜோதிஷ்மான் அப்படிங்கிற பாதம், ஆயதனவான் அப்படிங்கிற பாதம். பிரம்மத்தோடு இந்த பாதங்கள் எல்லாம் தெரிஞ்ச சத்யகாமன் ரொம்ப குஷியோடு கூடிட்டு குருகுலத்தை பிராபிச்சார். குரு சத்யகாமன் கிட்ட கேட்கிறார், பிரம்மஞானிய மாதிரி நீ ரொம்ப பிரைட்டா ஜொலிச்சு சோபிக்கிறியே, என்ன காரணம்? குரு கேட்கிறார். கௌதமன் அப்படிங்கிற குரு சத்யகாமன் கிட்ட கேட்கிறார், பிரம்மவித் இவ பிரம்மவிதஹா இவ, பிரம்மவித் அப்படிங்கிற மாதிரி, பிரம்மத்தை தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி சௌமியா உன்னோடு முகம் அப்படிங்கிறது சிஷ்யா அப்படிங்கிறதாக்கும் இங்க சௌமியா அப்படின்னு கூப்பிடுறது. தேமுகம் உன்னோட முகம் அப்படிங்கிறது பிரம்மஞானிய மாதிரி பாதி ஜொலிச்சு நிக்கிறதே. துவா ஒன்ன கஹானு ആരാക്കും അനുശാസ ഇതി, உனக்கு ஆராக்கும் உபதேசம் பண்ணினா அப்படின்னாக்கும் குரு சிஷ்யன் கிட்ட கேட்கறது. சௌமியா உன்னோட முகம் ஒரு பிரம்மஞானியோட முகம் மாதிரி பிரகாசிக்கிறதே, உனக்கு ஆறு பிரம்மஞான உபதேசத்தை கொடுத்தா? ஞானம் கிடைக்க கிடைக்க முகத்தோடு பிரகாசம் அப்படிங்கிறது வர்த்திக்கிறது. பரமமான பிரம்மஞானம் கிடைக்கிறத முகத்தோடு அந்த சோபை அப்படிங்கிறது வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது வாக்குகளால. அகத்தோடு அழகு அப்படிங்கிறது முகத்துல ரெஃப்ளெக்ட் ஆகிறது. பிரம்மஸ்வரூபிணியான தேவியில, பரபிரம்ம தேஜஸ் தெரிஞ்சுட்டு இருக்கிற தேவியில, அந்த தேவியோட முகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரைட்டா ஜொலிச்சு நிற்கிறது. அதனாலேயாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய சுமுகி அப்படின்னு கூப்பிடுறது. தேவி பிரம்ம வித்யேதான். அதனால தேவியோட முகம் எப்படி ஜொலிச்சு நிற்கிறது. பிரம்மஞானத்தை தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச, இப்ப 4 விஷயங்கள் மட்டும்தான் அந்த சிஷ்யனுக்கு தெரிஞ்சது. பிரம்மத்தோடு 4 பாதங்கள், அதை மட்டுமே தெரிஞ்ச ஒரு சிஷ்யரோட முகம் பிரம்மஞானி மாதிரி ஜொலிச்சு நிற்கிறது அப்படின்னாக்குமே கௌதமன் அப்படிங்கிற குரு சொன்னார். அந்த சிஷ்யனோட முகத்தை பார்த்துட்டே குரு கேள்வி கேட்டார், உனக்கு பிரம்மஞான தத்துவம் ஆறு உபதேசிச்சா அப்படின்னு. அப்படி இருக்கிறத பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற பிரம்ம வித்யேயான தேவியோட முகம் அப்படிங்கிறது வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஜொலிச்சு நிற்கிறது. அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் சுமுகி அப்படின்னு தேவிய கூப்பிட்டது.
3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും സുമുഖി. 460வது നാമം നളിനി. நளினி சொன்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். லலிதாம்பிகை தேவி நளினி ஆக்கும். தாமரை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக்கும், தண்ணியிலேந்து உத்பவிக்கிறதாக்கும், அதனால ரொம்ப குளிர்ச்சி இருக்கிறதாக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு தேஜஸ் எல்லாம் இருக்கிறதாக்கும் தாமரை. அதனால தேவிய இந்த பிரகிருதியில இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற தாமரையாயிட்டு இங்க வாக்தேவிகள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு சொல்லலாம். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பொருளாலையும் தேவியை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காது. இருந்தா கூட சகாம ரூபத்துல இருக்கிற தேவிய வாக்தேவிகள் தாமரை மாதிரி இருக்கிறவளே அப்படின்னு சொல்லறா. தேவியோட பாதங்கள் தாமரை மாதிரி, தேவியோட கண்கள் அப்படிங்கிறது தாமரை இதழ் மாதிரி, செந்தாமரை கலர் மாதிரி. பரமசிவனோடு ஜடாமுடியிலேந்து 7 வழிகளில ஒழுகின கங்கையோடு கிழக்கு பக்கமா ஒழுகிற ஒரு பாகமாக்கும் நளினி அப்படிங்கிற நதி. புராணங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் எல்லாம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற தேவியோடு அழக இந்த பிரகிருதியில இருக்கிற ஏதாவது ஒன்னால கம்பேர் பண்ணி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல தாமரைப்பூவுக்கு இருக்கிற அழகையாக்கும் எடுத்து சொல்லப்படும். தாமரைப்பூவோட அழகு அப்படிங்கிறது நம்மளோட மனசுல ஒரு நிம்மதியை கொடுக்கிறது. மகாபாகவதத்துல பிரம்மாவோட உத்பவம் சொல்லப்படுறது. பகவான் விஷ்ணுவோடு பொக்கில் கொடியிலேந்து உத்பவிச்ச தாமரை. அந்த தாமரை அப்படிங்கிறது பிரகிருதியோடு சிம்பால். அந்த தாமரையிலேயாக்குமே பிரம்மா உத்பவிச்சது. பிரகிருதியோடு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற தத்துவத்தை யாக்கும் அங்க தாமரை இண்டிகேட் பண்றது. அந்த தாமரை அப்படிங்கிறதுல இருந்து அக்கும் பிரகிருதியோட சூக்ஷ்ம அவஸ்தையில இருந்து அக்கும் இந்த காணற எல்லா பிரகிருதியையும் பிரம்மா சிருஷ்டிச்சார். பிரகிருதியில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் பிரம்மா சிருஷ்டிச்சார். லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான புஷ்பமாக்கும் தாமரை. லக்ஷ்மி தேவிக்கு மட்டுமில்லை, மகாவிஷ்ணுவோடு கையிலையும் தாமரைப்பூ இருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற சிம்பால கையில வச்சுட்டு இருக்காரு மகாவிஷ்ணு. பாகவதத்துல ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துல ஸ்ரீ சுகபுரம் பாகவதத்துல அஷ்டமஸ்கந்தத்துல பாலாழி மதன சமயத்துல பால்கடலிலிருந்து உயர்ந்து வர லக்ஷ்மி தேவியோட சொரூப வர்ணனை இருக்கு. லக்ஷ்மி தேவிய ஆராதிக்கிறதுக்கு எல்லா திரவியங்களும் ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் பிராமணால் எல்லாம் வேத சூக்தங்களை ஜபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அந்த டைம்ல
மகாவிஷ்ணுவில மட்டும் தாற்பயம் இருக்கிறவளாயிட்டு பதிவிரதையான மகாலட்சுமி அங்க பாலாழியிலேந்து உயர்ந்து வந்த மகாலட்சுமி அந்த மகாலட்சுமிய தாமரைப்பூவை கையில தரிச்சுட்டு இருக்கிற மகாலட்சுமிய பூர்ண கலசங்களால திக்கஜங்கள் அபிஷேகம் பண்ணித்து பிரம்மா லட்சுமிய தாமரைப்பூ கொடுத்துட்டாக்கும் வெல்கம் பண்ணினார். லக்ஷ்மி தேவி சுகந்த பூர்ணமா இருக்கிற தாமர தளங்களால கோத்து கட்டின வரணமால்யத்தை மகாவிஷ்ணுவோடு கழுத்துல சமர்ப்பிச்சா. இத்திரையும் மகத்துவங்களாக்கும் அந்த தாமரைப்பூவுக்கு இருக்கு. அதனால லலிதாம்பிகைய நளினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 461வது നാമം 462வது നാമം രണ്ടും കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നാമം ചൊല്ലർത്ത ചൊല്ലണം. സുബ്രുഹു ശോഭന 461வது നാമമാക്കും 2 അക്ഷരങ്ങളോട് കൂടിന സുബ്രുഹു. നല്ല പുരികക്കൊടികൾ இருக்கிறவள். 462வது நாமம் அப்படிங்கிறது 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சோபனா. ரொம்ப ரொம்ப அழகான மங்கள ஸ்வரூபிணியா இருக்கிறவள். 461வது நாமத்தையும் 462வது நாமத்தையும் கூட்டி சேர்த்தியாக்கும். இங்க வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா அப்படின்னாலும் அதுக்குள்ள இருக்கிற 2 நாமங்களையும் தனித்தனியாவாக்கும் பார்க்கணும். அதனால 461வது நாமம் சுப்ருஹு. சுப்ரு அப்படின்னு அங்க தீர்க்கஸ்வரத்துல நீட்டக்கூடாது. சுப்ரு அப்படின்னதுக்கு அப்புறம் அங்க விசர்க்கம் இருக்கு, விசர்க்கம் விடணும். சுமுகி நளினி அதுக்கப்புறம் சுப்ரு சோபனா. சுப்ரு சோபனா அப்படின்னு சுப்ரு அப்படின்னு அங்க நீட்டலை. சுப்ரு அப்படிங்கிறது ஒரு நாமந்தான், இருந்தாலும் அதை நீட்டாதக்கி அங்க நிசர்க ஸ்வரமாக்கம் இருக்கு. அத சோபனா அப்படிங்கிற நாமத்தோடு கூடிட்டு கனெக்ட் செய்யப்பட்டு 2 நாமங்கள் ஆயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. அழகாயிருக்கிற புரிகக்கொடிகளோடு கூடின அழகியாயிருக்கிறவள் தேவி. அதனால தேவிய சுப்ருஹு அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. சுப்ரு சுப்ரு அப்படின்னு நீட்டலை. தேவியோடு புரிகக்கொடிகளோடு அழகு புராணங்களில் எல்லாம் ரொம்ப டீப்பா வர்ணிச்சிருக்கா. சௌந்தர்யலஹரியில இருக்கிற 47வது ஸ்லோகம் அதிவிசிஷ்டம். ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வ்யசனினி त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां धृतगुणं
ധനുർമന്യേ സൗവ്യേ തരകരഗൃഹീതം പ്രതിപദേ പ്രകോഷ്ഠേ മുഷ്ടൗജ സ്ഥഗയതി നിഗൂഢാന്തരമുമേ. சௌந்தர்யலஹரியில இருக்கிற ஸ்லோகமாக்கும் இது. சர்வலோகங்களிலையும் இருக்கிற பயத்தை இல்லாம பண்ணுற தேவி, உங்களோடு வளைஞ்சு நிற்கிற புரிக கொடிகள், வில்லோடு அந்த தண்டாயிட்டும், கண்கள் அப்படிங்கிறது ஞானாயிட்டும் காமதேவனோடு வில்லு மாதிரி ஜொலிக்கிறது. மூக்கோடு நேர முகல் பாகத்தில் இருக்கிற புரிகங்கள் கொஞ்சம் கேப்பு விட்டு நிற்கிறதும், அதுக்கு கீழே மூக்கு காணறதும் எல்லாம் ரொம்ப அழகு. சங்கராச்சாரியர் வில்லோடு மத்தியத்தை மறைச்சுண்டு பிடிச்ச அந்த காமதேவனோடு கைமுஷ்டி ஆயிட்டும் கைத்தண்டையும் ஆயிட்டும் அப்படின்னு இதை நினைக்கிறாரே. புரிகங்கள் முக சௌந்தரியத்துக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். புரிகங்கள் இல்லாத முகத்தை பார்த்தானாக்கா அழகு இருக்காது. தேவியோடு அழகான புரிக கொடிகள் தேவியோடு முகத்துக்கு ஒரு அட்ராக்டிவ கொடுக்கிறது. அதனால வாக்தேவிகள் 461ஆவதான இந்த நாமத்தை சுப்ருஹு அப்படின்னு கூப்பிடுறா. சுப்ரு சுப்ருஹு அப்படின்னாக்கும் இது. சுப்ரு அதுக்கப்புறமா விசர்க்கம், அதை கூட்டி சேர்த்தியாக்கும் சுரநாயிகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுப்ருஹு ஆக்கும் அதுன்னு தெரிஞ்சுட்டு சுப்ருஷ் சுரநாயிகா அப்படின்னு கூட்டி சேர்த்தி படிக்கணும். 461ஆவது நாமம் சுப்ரு, அதுக்கப்புறம் விசர்க்கம், அதுக்கப்புறம் சுரநாயிகான்னு இருக்கு 462ஆவது நாமம். அப்போ சுப்ரு சுரநாயிகா அப்படின்னு கூட்டி சேர்த்தி 461 462 நாமங்களை சொல்லணும். 463ஆவது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சுரநாயிகா, தேவர்களோடு ராஜ்ஞியானவளே. சுரர்கள் அப்படின்னா தேவர்கள், நாயிகா அப்படின்னா தலைவி. தேவர்களோடு தலைவியாக்கும் சுரநாயிகையா இருக்கிற லலிதாம்பிகை தேவி பல சந்தர்ப்பங்களிலும் தேவர்களை அசுரர்கள்கிட்டேருந்து காப்பாத்துறதுக்காயிட்டு தேவ சைன்யத்தோடு அந்த நாயிகா ஸ்தானம் வகிச்சிருக்கா. தேவர்கள் அப்படிங்கிறது இங்க சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவா. அசுரர்கள் அப்படிங்கிறது அசத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவா. தாரகாசுரனை வதிக்கிறதுக்காயிட்டு ஜனிச்ச ஸ்கந்ததேவன் தேவர்களோடு சேனையோடு ஆதிபத்தியத்தை எடுத்துட்டார். யுத்தத்தில் அசுரர்களை தோக்கடிச்சார். இந்த யுத்தத்தில் தேவசேனா அப்படிங்கிற பேரில் ஃபேமஸான ஷஷ்டி தேவி பத்னி பாவத்தில் ஸ்கந்தனோடு கூடிட்டு இருந்தா. அதனாலேயாக்கும் தேவிக்கு ஸ்கந்த சக்தி அப்படிங்கிற பேரு கிடைச்சது. சுரநாயிகையான ஷஷ்டி தேவிய தேவி பாகவதத்தில் நாராயண தேவன் நாரத மகர்ஷிட்ட வர்ணிக்கிற பார்ட்டு இருக்கு. ஷஷ்டாம்ச பிரகிருதேர்யாஜ சாஜ ஷஷ்டி பிரகீர்த்திதா பாலகானாமதிஷ்டாத்ரே விஷ்ணு மாயாஜ பாலதா மாத்ருகாசுஜ விக்யாதா தேவசேனாபிதாஜயா
പ്രാണാധികപ്രിയാ സാധ്വീ സ്കന്ദഭാര്യാജ സുവ്രതാ ആയുപ്രദാജ ബാലാനാം ധാത്രീ രക്ഷണകാരിണീ സതതം ശിശുപാർശ്വസ്ഥ യോഗേന സിദ്ധയോഗിനി. தேவி பாகவதத்தில் இருக்கிற பாகங்களாக்கும் இது 9வது ஸ்கந்தத்தில் 46வது அத்தியாயத்தில் 4-5 ஸ்லோகங்கள், 4-5-6 ஸ்லோகங்கள். பிரகிருதியோடு 6 அம்சங்கள் இன்க்ளூடாக இருக்கிற தேவதை, சந்தானத்தை கொடுக்கிற தேவி, விஷ்ணுமாயாக்கும் தேவி, அப்படி இருக்கிற ஷஷ்டி தேவி. எல்லாரும் தேவசேனா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடுற ஷஷ்டி தேவி சுப்பிரமணிய சுவாமியோடு பத்னியாக்கும், பதிவிரதையாக்கும், பிராணப்பிரியையாக்கும், குழந்தைகளோடு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு காப்பாற்றுறவளும் குழந்தைகளுக்கு ஆயுஷ கொடுக்கிறவளுமான அந்த தேவர்களோடு நாயிகையா இருக்கிற தேவசேனை அப்படிங்கிறவள் சித்த யோகினியாக்கும். இத்தனையெல்லாம் மகிமை இருக்கிற அந்த தேவிய லலிதாம்பிகைய வாக்தேவிகள் சுரநாயிகா அப்படின்னு கூப்பிடுறா. 464வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது காளகண்டி. காளகண்டனாய் இருக்கிற சிவனோடு பத்னி, பரமசிவனோடு அந்த கண்டம், அந்த கண்டத்தில் உயர்ந்து நிற்கிற அந்த முளை, அது காளமாடோடு முதுகில் இருக்கிற முளை மாதிரி இருக்கு. அதனால காளகண்டன் அப்படின்னு பரமசிவனுக்கு பேரு. ரொம்ப சன்னமாயிருக்கிற, ஸ்வீட்டாயிருக்கிற, கிளியராயிருக்கிற களமொழியோடு கூடினவளாக்கும் தேவி. தாருக நிகிரகத்துக்காயிட்டு காளிய சிவன் சிருஷ்டிச்சோன சகோதரியாயிட்டு கபர்தினியோடும் காளியோடும் கூடி பிறந்தவளாக்கும் காளகண்டி. காலஞ்சரம் அப்படிங்கிற ஸ்தலத்துல ஆராதிக்கப்படுற தேவி. காளகண்டன் அப்படிங்கிறது பரமசிவன், பரமசிவ பத்னியாக்கும் காளகண்டி அப்படிங்கிற பரமேஸ்வரி. காளகூட விஷம் அப்படிங்கிறது பாலாழி மதன சமயத்துல உயர்ந்து வந்ததாக்கும். அது இந்த உலகத்துக்கே நாசத்தை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பரமசிவன் அந்த காளகூட விஷத்தை ஸ்வயம் முழுங்கிறதுக்கு ரெடியானார் வாயில போட்டு. காளகூட விஷத்தை வாயில போட்டு முழுங்க போனோன்னு அந்த விஷம் சரீரம் ஃபுல்லா வியாபிக்காதக்கு இருக்கிறதுக்கு பரமசிவ பத்னி கணவரை காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு அந்த டைம்ல பரமசிவனோட கண்டத்தை அமுத்தி பிடிச்சா. அப்போது அந்த விஷத்தால, விஷத்தோடு தன்மையினால பரமசிவனோடு அந்த கண்டம் அப்படிங்கிறது நல்ல டார்க் ப்ளூ ஆயிடுத்து, கருப்பு மாதிரியே ஆயிடுத்து. அதனால காளகண்டன் அப்படின்னு பரமசிவனுக்கு பேரு. பகவானோடு பதிவிரதையாயிருக்கிற அந்த பரமேஸ்வரி பரமசிவனோடு அந்த டார்க் ப்ளூ கலரை ஸ்வயம் ஸ்வீகரிச்சா. அதனால தேவிக்கு காளகண்டி அப்படின்னு பேரு. ரொம்ப அழகான சப்தம் இருக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய களமொழியாளே அப்படின்னு சொல்ற மாதிரி காளகண்டி அப்படின்னு சொல்லப்படுறது. காளிகையாயிட்டு தேவி அவதரிச்சத தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது. காலத்தோடு அதிஷ்டான தேவதை அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தேவி மகாகாளியே தான்.
பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்றது அனந்தமா இருக்கிற காலமாக்கும் மகாகாலனோடு, அதானது காலாக்னி ருத்ரனோடு பத்னியான காளி ഉഗ്രமான ഭാവങ്ങളെയും സൗമ്യமான ഭാവങ്ങളെയും പ്രകടിപ്പിച്ചുണ്ട് இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி பண்றா. சிவசக்தியான காளி சரீரத்துக்குள்ள ரத்த ரூபத்துல உயிரினங்களில நிலநிற்கிறா. காளியோடு அந்த டார்க் கலர் அனந்தமான அந்தரிட்சத்தையும் காலத்தையும் இண்டிகேட் பண்றது. பரமசிவனோடு கழுத்துல போட்டுருக்கிற கபால மாலை, அப்படி இல்லைன்னா காளியோடு கழுத்துல போட்டுருக்கிற கபால மாலை எல்லா உயிரினங்களோடும் ஜீவன் மரண அவஸ்தைய இண்டிகேட் பண்றது. பரமசிவன் கபாலத்தை கையில வச்சுருக்கார், காளிகாதேவி கபால மாலைய கழுத்துல போட்டுருக்கார். ദശമഹാവിദ്യകളിലെ കാളിയും ഇൻക്ലൂഡ് ആക്കും. ലളിതാംബികയെ വാഗ്ദേവികൾ காளகண்டி அப்படின்னு கூப்பிட்டு ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். 465வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. காந்திமதி, ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியா இருக்கிறவள், ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. தேவியோடு அழகு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு தேவி யூஸ் பண்றா. மகாவிஷ்ணுவோடு கர்ணமலத்திலேந்து உள்பவிச்ச மது கைடவர்களை வதிக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவுக்கு சிரமம் அனுபவப்பட்டோன இந்த அசுரர்களை ஆயுதத்தால இல்லாம பண்றதுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு விஷ்ணு புரிஞ்சுண்டார். அப்போது காரணம் மது கைடவர்கள் 2 பேரும் அவ எப்ப ஆகிரகிக்கிறாளோ அப்போ மட்டும் இறந்து போக கூடின வரத்தை வாங்கிட்டு இருக்கா. ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிற வரம். பீஷ்மபிதாவுக்கு அவரோடு அப்பா சந்தனு ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிற வரத்தை கொடுத்தது நமக்கு தெரியும். அதனாலேயாக்கும் பீஷ்ம பிதாமகன் சரசையில அந்த குருக்ஷேத்திர பூமியில சுக்லபட்சம் வரதும் பார்த்துண்டு சுக்லபட்சம் வந்ததுக்கு அப்புறம் போகலாம், சரீரத்திலேருந்து அந்த ஜீவன் வெளியில போகட்டும் அப்படின்னு ஸ்வச்சந்த மிருத்யு ஆயிட்டு வெயிட் பண்ணினது. ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்ததாக்குமே. இங்க மது கைடவர்களுக்கு அப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அவ எப்போ சொமேதையா இறந்து போனோம்னு நினைக்கிறாளோ அப்பத்தான் அவளோட சரீரத்திலேருந்து அந்த ஜீவன் வெளியில போகும். அதை தெரிஞ்ச மகாவிஷ்ணு யுத்த பூமியில பராசக்தியை பிரார்த்தனை பண்ணினார். பராசக்தி பிரத்யட்சமாயிட்டு விஷ்ணு கிட்ட அசுரர்களுமாயிட்டு யுத்தத்தை கண்டினியூ பண்ண சொன்னா. தகுந்த டைமில் வந்து அந்த அசுரர்களை மோகவலையில வீழ்த்திக்கிறேன் அப்படின்னு ஆதிபராசக்தி விஷ்ணுவுக்கு உறுதி கொடுத்தா.
விஷ்ணு மதுகைடபர்களுமாயிட்டு யுத்தத்தை தொடர்ந்தார். அந்த டைம்ல பராசக்தி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரூபத்தை സ്വീകരിച്ച് மோகினியாயிட்டு அவதாரம் பண்ணினா. மறுபடியும் பாலாழி மதன சமயத்துல மோகினி அவதாரத்தை நம்ம பார்த்தோமே, அதே மாதிரி இப்ப இங்கேயும் மோகினி அவதாரம். அந்த மோகினி அவதாரமாயிட்டு பிரത്യക്ഷപ്പെട്ട് மகாவிஷ்ணுவாக்கும் பாலாழி மதன சமயத்துல மோகினி அவதாரம் எடுத்தது. இங்க ஆதிபராசக்தியா இருக்கிற லலிதாம்பிகை மோகினி அவதாரமாயிட்டு வந்தா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஒரு ரூபத்துல வந்தா அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த யுத்த களத்துல யுத்த பூமியில அசுரர்களோடு முன்னால வந்து நின்னோன அழக பார்த்து மயங்கின மதுகைடபர்கள் யுத்தத்தை நிப்பாட்டி தேவிய கவனிச்சுட்டு நின்றா. அந்த டைம்ல மகாவிஷ்ணு அந்த மதுகைடபர்கள் கிட்ட வரம் கேட்டார். என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ அப்படின்ட்டாவா. ஒன்ன கொல்லறதுக்கான வரம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே முன்பின் யோசனை பண்ணாதக்கு இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு தன்னோட தொடையில உட்கார வச்சு மதுகைடபர்களை வதிச்சார். பராசக்திய மகாவிஷ்ணு ஸ்துதிச்சு தன்னோட அந்த ஒரு சந்தோஷத்தை தெரிவிச்சார். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களிலும் பராசக்தி தன்னோட அழகான ரூபத்தை சத்ரு நிகிரகத்துக்காயிட்டு யூஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியாக்கும் அதிபராசக்தியான தேவி பாலாழி மதன சமயத்துல உயர்ந்து பொங்கின தன்வந்தர மூர்த்தியோட கையில அமிர்த கலசம் இருந்தது. அந்த அமிர்தத்தை திருடிட்டு போன அசுரர்கள் அந்த அசுரர்கள் கிட்டேந்து அமிர்தத்தை திரும்ப தேவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காயிட்டு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். மகாவிஷ்ணுவுக்கு அது சாதிச்சது அப்படின்னாக்கா அது ஆதிபராசக்தியோடு அந்த சக்தியினாலேயாக்கும். அதனால எல்லாமே இங்க காந்திமதி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. 466வது நாமம் க்ஷோபிணி. மூணு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஷோபிணி அப்படின்னு சொல்லப்படாது. அந்த ஷாவை அமர்த்தி சொல்லணும். க்ஷோபிணி. இக்கு பிளஸ் ஷா, இக்கு கூட்டல் ஷா, அங்க அமர்த்தி சொல்லணும் ஷாவை. க்ஷோபிணி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. சூக்ஷ்மம் அப்படிங்கிற அந்த வைபவ சக்தி இருக்கிறவள் தான் தேவி. பிரபஞ்சத்துல சிருஷ்டி காரியத்துக்கு பிரேரணை பண்ணற வைஷ்ணவி தேவியாக்கும் தேவி. கோபத்தோடு உக்ர அவஸ்தையில ராட்சசர்களை வதிக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய க்ஷோபிணி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். தேவி பல சந்தர்ப்பங்களில அதிகடினமான கோபத்தோடு கூடிட்டு துஷ்டர்கள் கிட்ட பிரகடனப்படுவள். கணேச புராணத்துல தன்னோடு சங்கல்ப சக்தியால தேவி சிருஷ்டிச்ச கணபதி, அந்த கணபதியை காவல் நிப்பாட்டிட்டாக்கும், ஆரையும் உள்ள கடத்தி விடாதே அப்படின்னு சொல்லிட்டாக்கும் பார்வதி தேவி குளிக்க போனா. அந்த டைம்ல பரமேஸ்வரன் அந்தோன பகவான் கணபதி கடத்தி விடலை உள்ள. அதுல கோபம் வந்த பரமசிவன்
கணபதியோடு கழுத்தை அறுத்துட்டார். திரும்பி வந்த பார்வதி தேவி ஸ்நானமெல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்த பார்வதி தேவி உடல் தனியா தலை தனியா கிடக்கிற தன்னோட சங்கல்ப சிருஷ்டியால உண்டான கணபதியை பார்த்துட்டு சங்கடம் வந்தது. പരമശിവനുമായിട്ട് കോപത്തോട് കൂടിയിട്ട് വാഗ്വാദം പണിന. அப்படி பரமசிவன் கிட்ட கூட கோபிச்சுண்டவளாக்கும் தேவி. கோபத்தோடு கூடிட்டு வாக்குவாதம் பண்ணினாலே தேவி. அப்பதான் பரமசிவனுக்கு தெரிஞ்சது தேவியோடு சக்தியால சிருஷ்டிச்சதாக்கும் பாலகணபதி அப்படின்னு. சிவன் தேவியோடு கோபத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு உடனடியா ஒரு ஆணையோடு தலையை வெட்டி பாலகணபதியோடு சிரசில பகரமாயிட்டு வச்சார். அப்படி கணபதியை புனர்ஜீவன் கொடுத்து வாழ வச்சார். അതിലേന്ത് അപ്പുറം ആനയോട് മുഖത്തോട് കൂടിയിട്ട് ഗജവദനായിട്ട് ഗണപതി പുത്രനുക്ക് മറുപടിയും ശിരസ് വന്നു ചേർന്നോണേ. എന്നെ ശിരസ് വേണം ആകട്ടെ, ഇരുന്നാലും പറവാല്ലേ. പുത്രനോട് அந்த மறுஜென்மத்தை பார்த்தோன்னே தேவிக்கு சந்தோஷமாச்சு. இப்படி சில சந்தர்ப்பங்களிலெல்லாம் தேவி ரொம்ப ரொம்ப ரௌத்ரபாவத்தில் இருப்பார். அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய க்ஷோபிணி அப்படின்னு கூப்பிட்டா. 467வது நாமம் சூக்ஷ்மரூபிணி. சூக்ஷ்மரூபிணி அப்படின்னு சொல்லப்படாது. அங்க அந்த ஷாவை அமர்த்தி சொல்லணும். சூக்ஷ்மரூபிணி 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மத்துல சூக்ஷ்மமா இருக்கிற ஜீவனாயிருக்கிற தேவி லலிதாம்பிகை. சூக்ஷ்ம ரூபத்துல எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் ஜீவனாயிட்டு ஸ்திதி பண்றா. നമ്മളോട് 5 ഇന്ദ്രിയങ്ങളാലെയോ മനസ്സാലെയോ ബുദ്ധിയാലെയോ ഒന്നും കാണർത്തുക്കോ പുരിഞ്ചുകർത്തുക്കോ സാധിക്കാത്ത അതിസൂക്ഷ്മ അവസ്ഥയാക്കും ദേവിക്കുള്ളത്. മനുഷ്യ ശരീരത്തുക്കുള്ള സൂക്ഷ്മ ശരീരത്തില് ദേവിയോട് സാന്നിധ്യം இருக்கு அப்படின்னு அஷ்டாங்க யோக விதி பிரகாரம் அஷ்டாங்க யோகங்கள் வழி அந்த தேவி சாநித்தியத்தை தெரிஞ்சுக்கிறவா சொல்லறா. நட்டலோடு உள்ள இருக்கிற சுஷுமனா நாடி, இடா பிங்களா நாடி உத்பவிக்கிற இடுப்பு பிரதேசத்தில் இருக்கிற மூலாதாரம், அந்த இடத்துல 3.5 சுറ്റായിട്ട് சர்ப்பாகிருதியில பராசக்தி சாநித்தியம் இருக்கு. சாதகனோடு சாதனையால மட்டும்தான் அந்த குண்டலினி சக்தியை உணர்த்த முடியும். மூலாதாரத்தில் இருக்கிற தேவி அங்கேந்து ஷடாதார சக்கரங்கள் வழி பரமசிவன்ல வந்து சேர்றா. குண்டலினி தேவி ஜெகன்மோகினியாயிருக்கிற லலிதா தேவியேதான். சூக்ஷ்ம ரூபத்துல ஜீவாத்மாவாயிட்டு எல்லா உயிரினங்களிலேயும் இருக்கா. தேனீக்களோடு மூளல் மாதிரி இருக்கிற சப்தம் தியான அவஸ்தையில பக்தனுக்கு கேட்கறதுக்கு சாதிக்கிறது. அது அந்த குண்டலினியிலேந்து ஆக்கம் உண்டாகிறது.
அதனால அதிசூக்ஷ்மமா இருக்கிற குண்டலினி சக்தியாக்கும் தேவி.